வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 51லேருந்து பார்க்கலாம். ஓகே, வாங்க படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது டேஸ் குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, combination of human and computer based resources. ஆப்ஷன் சி, கலவை கலந்த மனித மற்றும் கணினி அடிப்படையிலான வளங்கள். டேஷ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் தி 3 யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். 3 அலகுகள் கொண்ட கணிப்பொறி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ். ஆப்ஷன் பி, இன்புட் அவுட்புட் அண்ட் CPU, அதாவது உள்ளீடு வெளியீடு மற்றும் CPU. Next, the cooperative education and training structure in India has dash tiers. இந்தியாவில் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சிக்கான அமைப்பு டேஷ் அடுக்குகளை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 tiers, 3 அடுக்குகள். The first organized efforts in providing cooperative education were made in dash province with the organization of provincial union in 1914. 1914 மாகாண இணையம் ஏற்படுத்தியதன் வாயிலாக முதலாக கூட்டுறவு கல்விக்கென முறையான அமைப்பு சார்ந்த முயற்சியினை மேற்கொண்ட மாகாணம் டேஷ் மாகாணமாகும். ஆப்ஷன் பி, மெட்ராஸ் ப்ரொவின்ஸ். ஓகேங்களா, அதாவது மெட்ராஸ் மாகாணம். நெக்ஸ்ட்டு, வைகுண்ட் மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் அட். வைகுண்ட் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி மையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் டி, புனே. ஓகேங்களா, ஆப்ஷன் டி, புனே. டேஷ் இஸ் ஆன் அல்ஃபபெட்டிக்கல் கேட்லாக் ஆஃப் டிஃபரண்ட் லிட்ரேச்சர்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் த ரிசர்ச் ரிப்போர்ட். டேஷ் என்பது வெவ்வேறு வகையான ஆராய்ச்சி குறிப்புகளை அகர வரிசையில் ஆராய்ச்சி கட்டுரையில் பயன்படுத்துவது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ளியோகிராஃபி. ஓகேங்களா, புத்தக விவரங்களின் அட்டவணை, பிப்ளியோகிராஃபி. Reducing the mass of data into manageable proportion is called. மொத்தமுள்ள தரவை குறைத்து நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றுவது எது? ஆப்ஷன் பி, கோடிங், குறியீடு. ஆப்ஷன் பி, கோடிங், குறியீடு. செக்கிங் த ஃபில்டு கொஸ்டினரிஸ் இஸ். நிரப்பப்பட்ட கேள்விகளை சரிபார்த்தல் அப்படின்றது எடிட்டிங். ஓகேங்களா, தொகுப்பாக்கம். ஆப்ஷன் ஏ, எடிட்டிங், தொகுப்பாக்கம். நெக்ஸ்ட்டு, ஹேரிஸ்டிக்ஸ் மீன்ஸ். பட்டறிவு என்றால். எக்ஸ்டர்னல் கிரிட்டிசம், வெளி விமர்சனம். ஆப்ஷன் ஏ, எக்ஸ்டர்னல் கிரிட்டிசம், வெளி விமர்சனம். வாட் இஸ் த காமன்லி யூஸ்டு மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் இன் மார்க்கெட் சர்வேஸ் அண்டு ஒப்பீனியன் போல்ஸ். சந்தை ஆய்வு மற்றும் கருத்து கணிப்புக்கு பொதுவாக உபயோகிக்கும் மாதிரி முறை எது? ஆப்ஷன் சி, குவாட்டா சாம்பிளிங், ஒதுக்கீடு கூரெடுத்தல். ஆப்ஷன் சி, குவாட்டா சாம்பிளிங், ஒதுக்கீடு கூரெடுத்தல். If the interestor asks a direction to pay the amount mentioned in the instrument to or to the order of the specified person, the endorsement is said to be. மேலெழுதுபவர் ஆவணத்தில் உள்ள நபருக்கோ அல்லது அவரது ஆணைக்கோ மேலெழுதி கொடுத்தால் அதனை. ஆப்ஷன் சி, ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்டிஷனல் என்டோஸ்மெண்ட். ஓகேங்களா, கண்டிஷனல் என்டோஸ்மெண்ட், நிபந்தனை மேலெழுதல் எனலாம். The Narcotic Instrument Act 1881 extends to the whole of India except the state of. மாற்று ஆவணச் சட்டம் 1881 படி கீழ்கண்ட எந்த மாநிலம் தவிர இந்தியா முழுவதும் நீடிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆப்ஷன் டி, ஜம்மு மற்றும் காஷ்மீர். In the Employee State Insurance Act 1948, the contribution period does not exceed. தொழிலாளர் மாநில காப்பீட்டு சட்டம் 1948 படி தொழிலாளர் பங்களிப்பு இத்தனை மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 consecutive months. ஓகேங்களா, 6 தொடர்ச்சியான மாதங்கள், 6 consecutive months.
The objective of the Payment of Gratuity Act 1972 is to provide. பணிக்கொடை சட்டம் 1972 நோக்கம் டேஸ் வழங்குவதாகும். ஆப்ஷன் சி, சோசியல் செக்யூரிட்டி டு த எம்ப்ளாயீஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு. எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்ட் செக்ஷன் 26 இஸ் கிரியேட்டட். ஊழியர்களின் மாநில காப்பீட்டு நிதி பிரிவு 26 உருவாக்கப்பட்டது எதற்கு? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3 ஒன்லி. ஓகேங்களா, 1, 2, 3 மட்டும். மூன்றுமே சரியானது தான். ஸோ மூணுமே ரீட் பண்ணிக்கோங்க. இன் பார்ட்னர்ஷிப் த லியாபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர் இஸ். ஒரு கூட்டாண்மையில் கூட்டாளிகளின் பொறுப்பு என்பது. ஆப்ஷன் சி ஜாயிண்ட் அண்ட் செவரல். கூட்டு தனித்தனி, ஜாயிண்ட் அண்ட் செவரல். Which one of the following statement is true? பின் வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆர் ரிவோக்கபிள். முன்வைப்பு ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டையும் திரும்ப பெறலாம். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் ஆல்வேஸ் வேலிட். ஸ்டேட்மெண்ட் 2, ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ். அதாவது கீழே கொடுக்கப்பட்ட பதிலில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அறிக்கை 1, மறுபயனற்ற உடன்படிக்கை எப்பொழுதும் செல்லும். அறிக்கை 2, அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்கள், ஆனால் அனைத்து ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகள் அல்ல. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா, அறிக்கை 1 தவறானது, அறிக்கை 2 சரியானது. A company comes into existence as legal person and the issues of. ஒரு நிறுவனமானது சட்ட ரீதியாக தனது தொழிலை தொடங்குவதற்கு பெற வேண்டிய சான்றிதழ். ஆப்ஷன் ஏ, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். தொழில் தொடக்க சான்றிதழ். ஆப்ஷன் ஏ, தொழில் தொடக்க சான்றிதழ். த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட். மத்திய வருவாய் வாரிய சட்டத்தின் கீழ் மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 1963, 1963. When large manufacturer from abroad exports its goods to India and sell them at below the normal value of such article sold in the domestic market of the exporter is called. அதிக உற்பத்தியாளர்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்து அதனை உள்ளூர் சந்தையில் குறைவான விலைக்கு விற்றால் அதற்கு பெயர் டம்பிங். ஓகேங்களா, அதாவது பதுக்கல், டம்பிங் சொல்லுவாங்க. செக்ஷன் 14 declared special importance in interstate trade or commerce is. பிரிவு 14 மாநிலங்களுக்கிடையே வர்த்தகம் அல்லது வர்த்தகத்தில் சிறப்பு முக்கியத்துவம் கொண்டவை டேஸ் என வகைப்படுத்தப்படும். ஆப்ஷன் ஏ, டிக்ளேர்டு குட்ஸ், அறிவிக்கப்பட்ட பொருட்கள். ஓகேங்களா, டிக்ளேர்டு குட்ஸ், அறிவிக்கப்பட்ட பொருட்கள். அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசெஷன் ஜிஎஸ்டி எலிமினேட்ஸ் த cascading effects of taxes on production and distribution cost of goods and services. GST is a common unified tax is one nation one tax on goods and services. சரக்கு மற்றும் சேவை வரியானது சரக்கு மற்றும் சேவைகளில் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் பல அடுக்கு வரி விதிப்பிலிருந்து நீக்குகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு நாடு ஒரு வரி என்ற கோட்பாட்டில் நாடு முழுவதும் செயல்படுகின்றது. இதுக்குரிய ஆன்சர் both A and R are true and R is the correct explanation of R. A மற்றும் R இரண்டும் சரி, R சரியான விளக்கமாகும். ஓகேங்களா. டேஸ் இன்கம் இன் இந்தியா இஸ் நாட் சார்ஜபிள் டு டாஸ்க். இந்தியாவில் டேஸ் வருமானத்திற்கு வரி விதிக்கப்பட மாட்டாதுன்னா அக்ரிகல்ச்சுரல். ஆப்ஷன் பி, அக்ரிகல்ச்சுரலுக்கு வரி கிடையாது.
A certificate means a written statement made by a person having authority to make it a proof of the things which it relates. It's called. சான்றிதழ் என்பது அது தொடர்பான விஷயங்களுக்கு சான்றாக ஆக்க அதிகாரமுள்ள ஒருவரால் எழுதப்பட்ட அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. தணிக்கை அறிக்கை. ஆப்ஷன் சி ஆடிட் ரிப்போர்ட், தணிக்கை அறிக்கை. Software developed to cater to the needs of particular audit is called. குறிப்பிட்ட தணிக்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மென்பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், தனி பயனாக்கப்பட்ட மென்பொருள். கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், தனி பயனாக்கப்பட்ட மென்பொருள். If auditing is done using the information technology, it is called as. தணிக்கை நோக்கங்களுக்கென கணிப்பொறி பயன்படுத்தப்பட்டால் அவை டேஸ் எனப்படும். ஆப்ஷன் பி கம்ப்யூட்டர் அசிஸ்ட் ஆடிட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா, டெக்னிக்ஸ். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக்ஸ், கணிப்பொறி உதவி பெற்ற தணிக்கை நுட்பங்கள். A purchase invoice for ₹1,250 was entered in purchase book as 1,520. This is ₹1,250க்கு கொள்முதல் செய்த பற்றுச்சீட்டை கொள்முதல் புத்தகத்தில் ₹520 என பதியப்பட்டுள்ளது. இது எந்த வகை பிழையாகும்னா எரர் ஆஃப் கமிஷன், செய்பிழைகள். ஆப்ஷன் பி எரர் ஆஃப் கமிஷன். During the audit of the receipt of subscription from the club member, the auditor should compare the subscription receipt with. மணமகிழ் மன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் சந்தா தொகையை தணிக்கை செய்யும் போது தணிக்கையர் சந்தா தொகை ரசீதை டேஸுடன் ஒப்பீடு செய்து சான்றாய்வு செய்ய வேண்டும். ஆப்ஷன் ஏ மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர், உறுப்பினர்களின் பதிவேடு. மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர். The commission received from the reinsurer is called. மறு காப்பீட்டாளரிடமிருந்து பெறப்பட்ட கழிவு என்பது. ஆப்ஷன் பி கமிஷன் ஆன் இன்சூரன்ஸிடட், அதாவது விட்டு கொடுக்கப்பட்ட மறு காப்பீட்டு தரகு. ஓகேங்களா, விட்டு கொடுக்கப்பட்ட மறு காப்பீட்டு தரகு. Present value of future earnings model is advocated by. எதிர்கால வருவாய் மாதிரிப்படி தற்போதைய மதிப்பை பரிந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ லவ் அண்ட் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்களா, லவ் அண்டு ஸ்வார்ட்ஸ். In case of electricity undertaking, the excess of clear profit over reasonable return should be taken as. மின் வாரிய கணக்கில் நேரிய வருவாயை விட அதிகமுள்ள தெளிவான ஆதாயங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படும்? ஆப்ஷன் ஏ சர்ப்ளஸ். ஓகேங்களா, மிகைமைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ சர்ப்ளஸ். Debugging is done in which stage of system analysis? கணினியின் வழிமுறை செயலில் ஏற்பட்ட பிழையை கண்டுபிடித்து நீக்கம் செய்வது இவற்றில் எந்த கட்டத்தில் நடைபெறும்? ஆப்ஷன் டி ப்ரோக்ராம் வெரிஃபிகேஷன், நிரல் சரிபார்த்தலில் நடைபெறும். ப்ரோக்ராம் வெரிஃபிகேஷன். சோசியல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரிவீல்ஸ் சோஷியல் பெனிஃபிட்ஸ் அண்டு. சமூக வருமான அறிக்கையை வெளிப்படுத்துவது சமூக நலன்கள் மற்றும் காஸ்ட், செலவுகள். ஓகேங்களா, செலவுகள், காஸ்ட். which is concerned with the development of measurement system to monitor social performance. சமூக செயல்திறனை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அளவீட்டு முறை எது? ஆப்ஷன் ஏ சோசியல் அக்கவுண்டிங், சமூக கணக்கியல். சோசியல் அக்கவுண்டிங். Accounting Standards Boards was constituted in India on. கணக்கியல் தரக்குழு வாரியம் இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 21/4/1977, 21/4/1977. The scope of Indian Accounting Standard 9 does not includes. இந்திய கணக்கியல் செந்தரம் 9 இதில் எது வராது? ஆப்ஷன் டி realized gains from disposal of non-current assets. நடப்பு சொத்து அல்லாத சொத்துக்களை விடுவித்தலினால் ஏற்பட்ட தீர்வு பயன். From the following, which one is recognized as intangible asset as per Indian Accounting Standards 26? பின் வருவனவற்றுள் இந்திய கணக்கியல் தரநிலை 26 படி எது
அருவமான சொத்துக்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி சம் கன்சிடரேஷன் பெய்ட் ஃபார் அக்யூரிங் அசெட். சொத்துக்கள் வாங்கியதற்காக கொடுக்கப்பட்ட சில கைமாறுகள். நெக்ஸ்ட்டு ஒரு அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் ஷோஸ் த பேலன்ஸ் இன் எ பேங்க் விச் இஸ் ஆன் அசெட் ஷோன் இன் த பேலன்ஸ் ஷீட். வங்கி கணக்கு அப்படின்றது ஒரு சொத்து கணக்கு. வங்கி கணக்கு வங்கியில் உள்ள இருப்பை தெரியப்படுத்தும். இது இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்களில் காணப்படும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். அதாவது வலியுறுத்துதல் தவறானது, ஏ தவறு, ஆர் சரி. மேட்ச் கரெக்ட்லி, சரியானபடி பொறுத்துக. ஆப்ஷன் 2, 3, 4, 1. ஓகேங்களா. பர்சனல் அக்கௌண்ட் ப்ரீபெய்ட் ரெண்ட், ரியல் அக்கௌண்ட் குட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், மெர்கன்டைல் சிஸ்டம் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஆள்சார் கணக்கு முன்கூட்டி செலுத்திய வாடகை, சொத்து கணக்கு சரக்கு, பெயரளவு கணக்கு காப்பீட்டு கணக்கு, நிகழ்வு அடிப்படை கடன் பரிவர்த்தனை. P/V ratio 50%, variable cost ₹25, selling prices P/V விகிதம் 50%, மாறுபடும் செலவுகள் ₹25, விற்பனை விலை ₹50, ₹50. ஆப்ஷன் ஏ ₹50. A large margin of safety indicates. அதிகமான நீண்ட பாதுகாப்பு விளிம்பு நிலை குறிப்பிட்டு காட்டுவது. ஆப்ஷன் சி த சவுண்ட்னஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஓகேங்களா, வாணிபத்தின் வளமையை, சவுண்ட்னஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். If a fixed cost decrease while variable cost per unit remains constant, the new PEB in relation to the old PEB will be. மாறக்கூடிய செலவுகள் நிலையாக இருந்து நிலையான செலவுகள் குறையுமானால் பழைய பிஇபியை ஒப்பிடும் பொழுது புதிய பிஇபி ஆனது லோயர். ஓகேங்களா, குறையும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ லோயர். Which of the following is usually a long-term budget? பின் வருவனவற்றுள் எவை நீண்ட கால திட்டமாகும்? ஆப்ஷன் டி கேபிட்டல் எக்ஸ்பென்சியர் பட்ஜெட். ஓகேங்களா, மூலதன செலவு திட்டம். ஆப்ஷன் டி மூலதன செலவு திட்டம். ஹரிசாண்டல் அனலைசிஸ் இஸ் ஆல்சோ known as. கிடைக்கோட்டு பகுப்பாய்வு முறையை டேஸ் முறை என்று கூறலாம். ஆப்ஷன் சி டைனமிக் அனலைசிஸ். ஆப்ஷன் சி மாறுபடும் பகுப்பாய்வு. Cost of closing stock can be obtained using the formula. இறுதி நிலை இருப்பு அடக்க விலை கணக்கிட உகந்த விதிமுறை. Cost by total into closing stock. அதாவது அடக்க விலை by மொத்த விலை into இறுதி இருப்பு. The item that does not appear in the contract account is. ஒப்பந்த கணக்கில் தோன்றாத உருப்படி. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கான்ட்ராக்டி. அதாவது ஒப்பந்ததாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் அப்படின்றது ஒப்பந்த கணக்கில் தோன்றாத உருப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அண்டர்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்வென்டரி வில். உற்பத்தி முழுமை பெறாத சரக்கின் இறுதி இருப்பு மதிப்பை குறைத்து கணக்கிடுவதால். ஆப்ஷன் சி அண்டர்ஸ்டேட் நெட் ப்ராஃபிட். நிகர லாபம் குறைத்து காட்டும், நிகர லாபத்தை குறைத்து காட்டும். கன்வர்ஷன் காஸ்ட் எக்ஸ்க்ளூட்ஸ். மாற்றுதல் செலவு டேஸ் உள் சேர்க்காது. ஆப்ஷன் சி டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். நேரடி பொருட்களின் அடக்க விலை, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். 4 elements of marketing mix are. சந்தை கலவையில் உள்ள 4 மூலக்கூறுகள் என சொல்லப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரமோஷன், பிளேஸ். பொருள், விலை, ஊக்குவித்தல், இடம். ஆப்ஷன் ஏ ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரமோஷன், பிளேஸ். பொருள், விலை, ஊக்குவித்தல், இடம். ஓகே, நம்ம இன்றைக்கி 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 50 முடிச்சிருக்கோம். 101லேருந்து 150 வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.